எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் காணும் எல்லோருக்கும் ஸ்ரீராம் ஜங்ஷன் சார்பாக இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, அதனால் காலையிலே எனக்கு விளக்கேற்றி வச்சுங்க, விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் தோட்ட வேலை இருக்குது, தோட்டம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குதுங்க. மாங்காய் பறிக்கணும் சரிங்களா, அதனால் இன்றைக்கி காலையிலே விளக்கேற்றிச்சு. இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு விளக்கேற்றும் போது ஒரு நாளை போல் லேட்டாகி போகுது. அதனால் இன்றைக்கி காலையிலே விளக்கேற்றியாச்சுங்க. இன்றைக்கி மற்ற வேலை என்னென்ன பார்த்துருக்கேன்றதை உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி தோட்டப்பக்க வேலை தாங்க நடந்துகிட்ருக்கு பின்னாடி. இன்றைக்கி ஆள் வச்சு மாங்காயெல்லாம் கொஞ்சம் பெருக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தேவையில்லாத அந்த மரக்களை, மாங்காய் காய்ச்சி முடிஞ்ச களை ஃபுல்லாக கொஞ்சம் வெட்டி விட சொல்லியிருந்தோம். பின்னாடி வேலை செஞ்சிட்ருக்காங்க. நான் சரி முன்னாடி சண்டேன்றதுனால இன்றைக்கி இந்த தண்ணியெல்லாம் மாற்றிடுவேங்க. மோஸ்ட்லி சண்டே தான் இந்த வேலையை வச்சுப்பேன் நான். இந்த மீன் இதில் விட்டுருக்கிறதுனால தண்ணியை மாற்றி விட்டுருவேங்க அப்பப்போ. காலையிலே ஃப்ரிட்ஜை தொடச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜுங்க அது, இதை தொடச்சி வச்சுட்டேன். காலையில் சரி டிஃபன் செய்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சால் தான் கிடுகிடுன்னு பண்ண முடியும். டிஃபன் சாப்பிட்டுட்டா சோம்பேறி இது மாதிரி ஆகிடுறேன். அதனால் சரி இது இந்த ஃப்ரிட்ஜு சுவாமிக்கு பூ வைக்கிறதுக்கு மட்டும்தாங்க இந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவேன். சின்ன சைஸ் ஃப்ரிட்ஜ் அது. வீட்டு யூஸுக்கு நான் இதை யூஸ் பண்ணிப்பேன், இந்த ஃப்ரிட்ஜை. அந்த ஃப்ரிட்ஜில் வேறு எதையுமே நான் வைக்க மாட்டேங்க. இந்த வேலை முடிஞ்சது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற அக்சசரிஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் வெயிலையும் வச்சு எடுத்தாச்சுங்க. மாங்காயெல்லாம் பறித்து வச்சுருக்கு. ஒரு பெரிய களை 2 களை மாங்காய் மட்டும்தாங்க எடுத்தோம். அடுத்தது டிஃபன் செய்யணுங்க. இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு எங்கள் வீட்டில் சில்லி பரோட்டா தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள்ன்றதை பார்த்துடலாம். 4 பரோட்டா எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பச்சை மிளகா 2, கொஞ்சமாக இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம். இந்த பூண்டு நான் உரித்ததில் ஒரு 4 மிச்சமாச்சு. சரி அதில் போட்டு என் பையனுக்கு முழு பூண்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அது கூட சேர்த்துருக்கேங்க. இந்த பக்கம் ஜீரகம் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், சில்லி வெறும் சில்லி ரெட் சில்லி சாஸ் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் 4 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, அதே மாதிரி சோம்பு வாசனை நல்லா இருக்குன்றதுனால சோம்பு, காஷ்மீரி சில்லி கலருக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வெறும் ஜீரகம், சோம்பு தாளிச்சிட்டு இந்த வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க விடக்கூடாது. அந்த கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு தாங்க வதக்கணும். முடிஞ்ச வரலும் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். அதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாங்க, பொடியாக கட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த எடுத்து சாப்பிடும்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், பல்லில் கடிப்படுற மாதிரி இருக்கணுங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த டைமில் நான் அந்த பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது நான் பூண்டு கட் பண்ணும்போது 4 பூண்டு அதிகமாக இருந்ததுன்றதுனால பையனுக்கு அந்த பூண்டை தனியாக கொடுக்கலாம் அப்படின்றதுனால தாங்க அதில் சேர்த்துருக்கேன். சரிங்களா, மற்றபடி இது செய்யும்போது இப்படி தான் சேர்க்கணுன்னு நெசசரி கிடையாது.
இந்த டைமில் நம்ம ஒரு மசாலா ஐட்டமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி ரெண்டுத்தையும் வந்து வதக்கிக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரலும். சில பேர் வந்து இஞ்சி பூண்டு விழுது போடுவாங்க. விழுதாக சேர்க்குறத விட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. உங்களுக்கு அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுங்க. பேஸ்ட்டு போடுறதுக்கும் இந்த மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணி போடுறதுக்கும். இப்போ மசாலா ஐட்டம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு வதக்கியாச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக வந்து கலருக்கு வேண்டி காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து நம்ம வந்து சில்லி சாஸ் சேர்க்கறதுனால நான் வந்து வத்தப்பொடி சேர்க்கலை. இப்போ வந்து கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூனு. இந்த பச்சை வாசனை போகிற வரலும் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு, அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சில்லி சாஸ், அதை சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வத்தப்பொடியில் சில்லி சாஸ் தாங்க இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா மசாலாலாம் போட்டு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாங்க. இங்கே பாருங்கள், நான் இதில் ஒரு வேலை செஞ்சுட்டேன். என்னென்னா, நான் வந்து குடமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வெங்காயம் வதக்கும்போது அந்த குடமிளகாய் போட மறந்துட்டேன். நான் பின்னாடி தோட்ட வேலைக்கு வந்து அந்த டைமில் என்னை கூப்பிட்டதுனால நான் அங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே நான் மற்ற பொருளை போட்டு வதக்கிட்டேன். அதனால் டக்குன்னு பக்கத்துலேயே ஒரு வானல் வச்சு குடமிளகாயை வதக்கி இதோடு சேர்த்துட்டேங்க. நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே குடமிளகாயும் சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா டொமேட்டோ சாஸு, அதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து சில்லி சேர்க்காத பியூர் டொமேட்டோ சாஸுங்க. இது போட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே போட்டாச்சுங்க. இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு ஃபைனல் டச்சாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. இந்த டைமில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கலர்னோம்னா நம்ம வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சுக்கணும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன டெக்கரேஷன் ஒன்று கொடுத்துடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன் இந்த சில்லி பரோட்டாவுக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு டெக்கரேஷன் கொடுத்தாச்சு. டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சதுங்க. இதோட நாங்கள் எங்கள் கடையை வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். சரிங்களா? நீங்களும் இந்த பொம்மை மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமாக இருங்க. அந்த சந்தோஷத்தோடு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ஆல் கொடுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.